வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இதே ஹோப்போடு நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போயிடலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு புது பைக் வாங்கியிருக்கோம், அட்வென்ச்சர் 390. அதோட டெலிவரி வீடியோ நான் போட்டிருப்பேன். யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அவ்வளோவா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது, ஏன்னா நான் எடுத்த டைம் அப்படி. இருந்தாலும் போய் பார்த்துங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் சொதப்பலான டெலிவரி வீடியோ இதாக தான் இருந்திருக்கும். பட் என்னோடய சிச்சுவேஷன் செம்ம ஃப்ளட்டு டைம் அந்த டைமு. ஸோ அந்த வாட்டர் லாகிங்கில் தான் வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம அந்த வண்டிக்கு தான் ஒரு சில ஆக்சஸஸ்லாம் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் அட்வென்ச்சர் 390க்கு ஆக்சஸ் நிறையா கிடைக்க மாட்டேங்குது. ஷாப்ஸ் எதுவும் இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் நம்ம ஆன்லைனில் இன்றைக்கி நம்ம பைக்கை வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் இல்லை, அது ஃபிட்டிங்கும் நம்ம பார்க்க போகிறோம். பட் எல்லா ஃபிட்டிங்குமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது, ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அட்வென்ச்சர் 390க்கு ஒரு ஜிபிஎஸ் மவுண்ட்டு, மொபைல் ஹோல்டர் மாட்டுறதுக்காக ஜிபிஎஸ் மவுண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது என்ன பிராண்டுனா ஹைப்பர் ரைடர், அந்த பிராண்ட்லேருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம் வாங்க. வாவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீ செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 6000 மைல்ஸ் இதுலேருந்து தான் வந்திருக்கு. இது இதான் மக்களே, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சாலிட் பீஸாக இருக்குது, மெட்டல் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது இப்படி தான் வரும். ஓகே, இந்த மாதிரி தான் வரும். இது நம்ம பைக்கில் ஃப்ரண்ட்டில் மாட்டினோம், இந்த இடத்துல மொபைல் ஹோல்டர் மாட்டுற மாதிரி இருக்கும். இதோட கூட கொடுத்துருக்குற ஆக்சஸரி பார்த்திங்கன்னா ஒரு சில போல்ட்ஸுக்கு நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மும்பைலேருந்து வந்திருக்குது, புனே மும்பை. இது பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட ஸ்டாக் விண்ட்ஷீல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் இந்த இடத்துல ஏர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி விண்ட்ஷீல்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். ஸோ இது ஆர்டர் பண்ணது ஒரு பிராண்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்கேப் ட்ரீம்ஸ். நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் விண்ட்ஷீல்டு மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருந்தேன். டிஎஃப்டி ப்ரொடெக்டரும் நான் அதே பிராண்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது டிஎஃப்டி ப்ரொடெக்டர். நம்ம ஃபஸ்ட்டு டிஎஃப்டி ப்ரொடெக்டர் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோடு அதிலெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது கீழே விழுந்தா நம்ம டிஎஃப்டி ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதோட ப்ரொடெக்டர் தான் அது. இந்த இது பிளாஸ்டிக் இல்லை, அக்ரிலிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட ஃபிட்டிங்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மற்றபடி எல்லாம் சொல்லிடுறேன் நான். ஸோ ஆக்சுவலாக இதான் ப்ராடக்ட்டு. இதோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இது மேலே. நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இதோட ஸ்டிக்கர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது பிளாக் கலர். இதில் 3 கலர் கொடுக்குறாங்க, பிளாக், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். ஸோ நம்ம வண்டிக்கு பிளாக் செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதே வாங்கிட்டேன். இதோட சேர்த்து கொடுத்துருக்குற ஆக்சஸ் பார்த்திங்கன்னா 3 பேண்டு கொடுத்துருக்காங்க. நான் இது இன்ஸ்டால் பண்ணும்போது இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு நான் கிளியராக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் தான் நம்மளோட விண்ட்ஷீல்ட், மெயின் ஐட்டம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? பயங்கர சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க.
ஓகே, இதான் கைஸ் இன்ஸ்கேப் ட்ரீம்ஸ் ஓட விண்ட்ஷீல்ட். ஸோ ஸ்டாக் விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது வந்து டோட்டல் 6 இன்ச் 7 இன்ச் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக 7 இன்ச். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குன்னு செப்பரேட்டாக ஃப்ரேம் எதுவும் தேவையில்லை. நம்ம ஸ்டாக் ஃப்ரேமில் நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டாலேஷன் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். மற்றபடி இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், இதோட ப்ரைஸு எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க அடுத்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். ஸோ வீடியோ லென்த்தாக போயிடும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஜிபிஎஸ் மவுண்ட் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். விண்ட்ஷீல்டும் டிஎஃப்டி ப்ரொடெக்டரும் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஜிபிஎஸ் மவுண்ட்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிபிஎஸ் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ரிமூவ் ஃபார் ஜிபிஎஸ் மவுண்ட்னு இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம இந்த விண்ட்ஷீல்டை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விண்ட்ஷீல்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் வர டூல் கிட்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ் கிட்டில் 3mm ஒரு ஆலன் கீ இருக்கும். 3mm இல்லை, 4mm. ஸோ அதை வச்சு நம்ம இந்த விண்ட்ஷீல்டு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் போல்ட் வந்து கொஞ்சம் சின்ன போல்ட். இது உள்ளே எங்கேயோ விழுந்துருச்சுன்னா மாட்டிக்கிச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்து எடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஒரே ஒரு போல்ட்டு தான். இந்த ஒரு போல்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ஸ்லாட்டில் மாட்டிக்கலாம் நீங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது விண்ட்ஷீல்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு, அதே மாதிரியே இந்த ஸ்க்ரூ, இதை ரிமூவ் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சேம் அதே 4mm அலன் கீ வச்சு ரிமூவ் பண்ணிங்க இதை. ஸோ இந்த ரெண்டு சைடு 2 போல்ட்டு ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு வந்த பேக்கில் பார்த்திங்கன்னா 2 சைடோட ஃப்ரேம், மெயின் ஃப்ரேம், அப்புறம் அது ரிலேட்டட் போல்ட்ஸ் அண்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இதை மாட்டிக்கலாம். நம்ம இதோட சேர்த்து வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை டைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 5mm அலன் கீ யூஸ் பண்ணிக்க நீங்கள். ஃபுல்லாக டைட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் அவங்க மவுண்ட்டில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த மவுண்ட்டில் மாட்டணும். சேம் அதே போல்ட் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இது ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த ஆக்சசரிஸோடு சேர்த்து அவங்க கொஞ்சம் நீளமான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்கள். ஸோ இதை டைட் பண்ணிங்க, நல்லா டைட் பண்ணிங்க. ஓகே, ஸ்டடியாக இருக்குது, சூப்பர். அவ்வளோதாங்க. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம போபோ கியர் ஏதோ மொபைல் ஹோல்டர், எந்த மொபைல் ஹோல்டர்னாலும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி என்கிட்ட போபோ மொபைல் ஹோல்டர் இருக்குது, போபோ கியர் மொபைல் ஹோல்டர். அதையே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் டைட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்ருங்க. ஸோ நான் அப்போ தான் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் மொபைலுக்கு ஏற்ற மாதிரியா. ப்ளஸ் விண்ட்ஷீல்ட் மாட்டினதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. இதுதான் போபோட மொபைல் ஹோல்டர். ஸோ இந்த ரிங்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம உள்ள, அதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிக்கங்க, அவ்வளோதாங்க. That's all, finished. ஸோ இப்போ நம்ம வந்து விண்ட்ஷீல்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இது விண்ட்ஷீல்டு. அவ்வளோதாங்க. இது நீங்கள் வந்து நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. என்ன பர்பஸ்க்காக நான் அதை அந்த இடத்துல மாட்டினேன்னா பாருங்கள். ஸோ டிஸ்பிளே போர்டு இங்கே இருக்கும், மொபைல் இங்கே இருக்கும். அவ்வளோதான், செமையாக இருக்குல்லையா? அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஎஃப்டி ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், விண்ட்ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஒரு சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.